காட்டுக்குள்ளே உழவு ஓட்டணுங்க. சரி டிராக்டர் வர சொல்கிறதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ளெல்லாம் புல்லு நிறைய இருக்குது. ஆடு மாட்டை கட்டணும் அப்படின்னா அவங்களுக்காவது வயிறு நிறையுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு காட்டுக்குள்ளே. நம்ம கண்ணுக்குட்டி வாங்கியிருக்கிறோங்க. கண்ணுக்குட்டி வாங்கி 4-5 நாள் ஆச்சு. அவ்வளோ சமத்தாக இருந்துக்குது. எந்த குறும்பும் கிடையாது. அவ்வளோ அமைதியாக தான் இருக்குது. சரி மாட்டையும் கண்ணுக்குட்டியும் ஒட்டுக்க பிடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்தால் மாடு ஒரு பக்கம் இருக்குது, கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் இருக்குது. இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு மாட்டை பாதியிலேயே கட்டி வச்சுட்டு கண்ணுக்குட்டி முதல் கட்டிட்டு அதுக்கப்புறமா மாட்டை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணுக்குட்டி கட்டுறதுக்கு வந்தாச்சு. எப்படியும் காட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த பெரிய நெல்லிக்காய் மரத்தை நிமிந்து பார்க்காம போகிறது கிடையாதுங்க. இது வந்து நாட்டு நெல்லிக்காய் தான். பெரிய நெல்லியில் நாட்டு நெல்லிக்காய். இது வந்து பார்த்திங்கன்னா காய் காய்க்கிறதே அந்த சின்ன நெல்லிக்காய் இருக்குல்ல அந்த சைஸில் தான் காயே காய்க்குது. அது சாப்பிடும்போது அவ்வளோ தெவிர அடிச்சுட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் சாப்பிட நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னாலே அதை பொறிச்சு வாயில் போடாமல் போகிறது கிடையாது. மரத்தை சுற்றி வந்து பார்த்து எவ்வளோ காய் இருக்குதோ கை கத்துறதையெல்லாம் பொறிச்சிட்டு வந்தாச்சு. பொறிச்சிட்டு வந்துட்டு போய் ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகளெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். எல்லா ஆட்டையும் ஒட்டுக்கா பிடிச்சிட்டு வரோன்னு நினச்சி பிளான் பண்ணதாங்க தப்பாக போச்சு. எல்லாரும் மூளைக்கு ஓடுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை விட்டால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு 2 பிடிச்சிட்டு வரலான்ட்டு 2 ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்தால் அதுவும் ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்குது, வரவே மாட்டேங்குது. சரி ஒன்றா பிடிச்சி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பிடிச்சி கட்டுறக்கு போயாச்சுங்க. இவங்களை எல்லாரையும் கட்டி வைக்காமல் சும்மா விட்டுட்டு வந்தோன்னா கீரை காட்டை ஃபுல்லாக காலி பண்ணிடுவானுங்க. அதனால் கட்டி வச்சுட்டு தான் வரணும். கட்டுறதுமே தள்ளி தான் கட்டணும். இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் கட்டணும் அப்படின்னா தான் ஒன்றுக்கு ஒன்று சிக்க வச்சுக்காமல் இருக்கும். இல்லைன்னா கயிறு ஃபுல்லாக சிக்கிரும். அதுக்கப்புறம் பிரச்சனை தான். அப்படியே கட்டி வச்சுட்டு வந்தாச்சு.